இன்னைக்கு நாம நல்ல சுலபமா சுவையா செய்யக்கூடிய வெஜ் குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இது ஒரு 15 நிமிஷத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்ப்போம். வெஜ் குருமா செய்யறதுக்கு நான் முதல்ல ஒரு 10 பீன்ஸு, 2 கேரட்டு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையுமே குக்கர்ல சேர்த்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கிறேன். 6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா. இதை நல்ல ஒரு பேஸ்டா அரைச்சி இப்போ எடுத்துட்டு வந்துடலாம். சில சேர்த்ததை நல்ல ஃபைனா பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கிறேன். இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிக்கலாம். வெஜ்ஜு குருமா செய்யறதுக்கு அடுப்புல பேன் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கிறேன். பிரியாணி இலை 1 சேர்த்துட்டேன். பட்டை சின்ன பீஸ், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் கல்பாசி. இல்ல கல்பாசி தான் ரொம்ப மெயின், நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும் இந்த வெஜ் குருமாவுக்கு. 2 பச்சை மிளகாய். இதுல பச்சை மிளகாயில காரம் இல்லை, அதனால நான் 2 சேர்த்துருக்கேன். நீங்க காரமா இருந்ததுன்னா அந்த காரத்தக்கன சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துருக்கேன். ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொஞ்சம் அதனுடைய ராஸ்மல் போன பின்னாடி நம்ம ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துருவேன். தக்காளி வதங்கின பின்னாடி நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் வெந்திருந்ததுனால இப்போ உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை, கோகோனட் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். கோகோனட் பேஸ்ட் சேர்த்த பின்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துருந்தேன். சேர்த்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அடுப்பை கொத்தமல்லி இலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சுவையான வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.